ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சிவன் சாருடைய ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், அந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள்னு டைட்டிலே ஒவ்வொரு படியாக நம்ம ஏறி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போய் மகான் நிலைமைக்கு போகிறதுக்கு வழிவகுக்கக்கூடிய எளிய நடைமுறைகள் எல்லாம் சிவன் சார் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அநியாய கிளர்ச்சியில் உயிரை பறிக்கொடுப்பவன் பாவி. அதாவது ஒரு கிளர்ச்சி நடக்கிறது, ரெவல்யூஷன் நடக்கிறது. நம்ம சுதந்திர போராட்டத்தில் எல்லாம் கிளர்ச்சிகள்லாம் நிறையா பார்த்துருக்கோம். இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இது மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ரெவல்யூஷன்ஸில் அநியாயத்துக்காக நடக்கக்கூடியது. அதாவது ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போது இந்த குடிச்சிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு அனாவசியமாக கடையை உடைக்கிறது, சூறையாடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுற போச்சே இது அநியாயத்துக்கு துணை போகிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி பண்ணினோம்னா அவன் அதனால் உயிரையும் கொடுத்தான்னா அது பாவி ஆயிடுறான் அப்படிங்கிற ஒரு இட்ஸ் நாட் ஃபார் குட் காஸ். இப்போது நம்ம இந்த கள்ளச்சாராயம் குடித்து எத்தனையோ பேர் உயிரண்டா அவளுக்கு நம்ம பைசா கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறோமே, அது நியாயமான ஒரு இறப்பு கிடையாதே இல்லையா? இந்த மாதிரி ஒரு அநியாயத்துக்கு ஒரு உயிரை கொடுத்தோம்னா அவன் பாவி ஆகிறான் அப்படிங்கிறார் சிவன் சார். அடுத்தது, நீதியான கிளர்ச்சியில் உயிரை இழப்பவன் பாமரன் அப்படிங்கிறார். அதாவது ஒரு ஜஸ்டிஸ் வேண்டி, ஒரு நியாயத்துக்காக வேண்டி உயிரை கொடுத்தான்னா அவன் பாமரன். ஒரு நார்மல் பர்சன், எனக்கு நீதியே கிடைக்கல, பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிறேன் நான் அப்படின்னு அவனை கொளுத்தின்டா, ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணமோ அதை அப்படி ஹேண்டில் பண்ணோம். சப்போஸ் உன் பக்கத்தில் நியாயம் இருந்தது அப்படின்னா அது போராடணும் எடுத்து. அதுக்கு உயிரை விட்டேன்னா அது நீ பாமரன் ஆகிடுவ, யூ ஆர் ஜஸ்ட் எ காமன் மேன் அப்படிங்கிறார் சிவன் சார். எப்படி சொல்கிறாரு பாருங்க. அநீதிக்கு உயிரை கொடுத்தா அது பாவி ஆயிடும். நீதியின் கிளர்ச்சியாக நீதியாக நீ ஜஸ்டிஸ்க்காக அதில் உயிரை கொடுத்தோம்னா தற்கொலை பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம்னா அது பாமரன், காமன் மேன் தான் அது. அடுத்தது, பொதுநலம் பொருட்டு தன்னுயிரை தியாகம் ஏற்பவன் விவேகி. என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. காமன் காசுக்காக, ஒரு பொது நலனுக்காக ஒரு நம்மளுடைய உயிரை கொடுக்குறான் அப்படின்னா அவன் என்னவாயிடுறான்? அவன் விவேகி ஆயிடுறான். இந்த சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது ஒரு காமன் காஸ் தானே, பொது நலம் தானே. அந்த மாதிரி ஒரு பொது நலத்துக்காக எத்தனை பேரை நம்ம தியாகம் பண்ணியிருக்கா. அவளோட இன்னுயிர்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. அப்படி கிடைச்ச சுதந்திரத்தை நம்ம எப்படி நல்லபடியாக பாதுகாக்கணும்னு நினைப்பில்லாமல் நம்ம என்னமோ பண்ணிட்டு இருக்கோமே, அதை நினச்சிட்டு நம்ம நன்னா இருந்தோம் அப்படின்னா ஒரு தனி மனிதனாகவும் சமூகமாகவும் ஒரு தேசமாகவும் சேர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த இன்னுயிர் தியாகங்களை நம்ம மனசில் நினச்சிட்டோம்னா நம்ம விவேகி ஆயிடலாம் அப்படிங்கிறார். ஸோ ஒரு பொது நலனுக்காக, ஒரு பொது நலனை பொருட்டு தன் உயிரை கொடுப்பவன் விவேகி ஆகிறான் அப்படிங்கிறார். அடுத்தது, பிழை தவறுகளுக்கு மற்றைய பிறவிகள் என்பான் சாது அப்படின்னு சொல்கிறார். இது அவரே எக்ஸ்பிளைனும் பண்ணுறார். என்னென்னா, நம்ம எத்தனையோ பாவ புண்ணியங்கள் பண்ணுறோம். பீயிங் பார்ன் இஸ் இன் திஸ் ஹியூமன் இதில் லைஃப்பில் எத்தனையோ பாவங்களும் பண்ணுறோம், புண்ணியங்களும் பண்ணுறோம், பிழைகள் பண்ணுறோம், தோஷங்கள் செய்கிறோம், தவறுகள் இழைக்கிறோம். இதெல்லாம் என்ன ஆகிடுறது? ஒரு இமயமலை மாதிரி குமிஞ்சு போய்டுறது. நம்மளுடைய பாவங்கள் தான் நிறையா, புண்ணியங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி அதில் சுரண்டி எடுத்துக்கிற மாதிரி ஆகிடுது. உடனே சித்திரகுப்தன் என்ன பண்ணிடுறான்? இந்த லிஸ்ட் அப்படியே எழுதிண்டே வரான். நம்மளுடைய தவறுகளுக்கும் நம்மளுடைய பாவத்துக்கும் தகுந்தா போல் புனரபி ஜனனம் புனரபி மனரம்னு பிறப்புகளை கொடுத்துட்டே இருக்கான். அதான் சொல்கிறது சிவன் சார் எழுதியிருக்கிறதுல சொல்லியிருக்கார். 83 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது. அந்த மாதிரி எத்தனையோ பிறவிகள். இப்போ நீங்கள் தேவர்கள்லாம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவா, உடனே அது எறும்பா பிறந்துடுவா. காலில் நிமிஷமாக அவளுடைய பூலோகத்தில் நிமிஷமாக அவளோட உயிரும் போயிடும். அந்த மாதிரி
தேவகி வாசுதேவர்களுக்கு பிறந்த 7 குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லையா, இந்த மாதிரி இந்த தேவர்கள்லாம் கூட ஒரு அவளே அறியாமல் ஒரு சிறு பிழையை செஞ்சுட்டாள்னா அவள் ஏதாவது ஒரு ஜீவராசியாக பிறந்து இன்னுயிரை துறக்கிற மாதிரி ஆயிடுறது அப்படின்றார். அதுதான் அந்த மாதிரி பண்ணுறம்போது அந்த கர்ம பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற வந்ததுன்னா அவன் வந்து சாதுவாகிறான் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சிவன் சார் வந்து கோச்செங்கச்சோழ நாயனார் அப்படிங்கிறவருடைய ரெஃபரன்ஸை கொடுக்குறார். அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் திருவானைக்காவலுடைய கதை, நாயன்மார் கதைகளில் இந்த வரும் கோச்செங்கச்சோழ நாயனார். அதில் வந்து அவர் வந்து சிலந்தியாக இருந்தவர் தான் இந்த மாதிரி ஒரு ராஜாவாக பிறந்து திருவானைக்கா கோவிலை கட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஜம்புலிங்கம், பிருத்திவி ஸ்தலம், எல்லா ஸ்தலம்னு சொல்கிற மாதிரி இந்த ஜலஸ்தலம்னு சொல்லக்கூடிய இந்த ஜம்புலிங்கம் கோவிலை வந்து நிர்வாகம் பண்ணினவன். அப்போது சிலந்தியாக இருந்தது. அந்த மாதிரி சாதுக்களாக ஒரு பெரிய கோவிலை கட்டியிருக்கான் அப்படின்னா அந்த போன ஜென்மத்தில் பண்ணின ஒரு புண்ணியம்தான். ஸோ இந்த மாதிரி பிழை தவறுகளுக்கு மற்றைய பிறவிகள், அதர் பிறவி, புனரபி ஜனனம் புனரபி மரணம் வருது அப்படின்னா அவள் சாதுவாயிடுறா. நான் சொன்ன தேவர்களுடைய எக்ஸாம்பிள் இது, சாதுவாயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன, பாவியாக இருக்கிறவன் அநியாயத்துக்காக உயர விடுறான், பாமரனாக இருக்கவன் நியாயத்துக்காக அது போராடாமல் தன் உயிரை மாய்த்து கொள்கிறான், விவேக்கியானவன் பொது நலத்துக்காக உயிர விடுகிறான், அண்ட் சாதுவானவன் வந்து தன்னுடைய கர்ம பலனை பேஸ் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு உயிர் துறக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம நாளை தொடர்ல பார்க்கலாம்.